CSI சென்னை பேராயம் தலித் மற்றும் ஆதிவாசிகள் வாரியம் தலித் கிறிஸ்தவர்கள் உரிமை கோரும் கருத்தரங்கம் கடந்த 10/8/2025 அன்று நடைபெற்றது. தலித் கிறிஸ்தவர்களின் பட்டியல் உரிமை மறுக்கப்பட்ட நாள். இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்திய பேரையர் ஏ. பால் பிரான்ஸ் ரவிச்சந்திரன், சென்னை பேரையர் சிறப்பு கருத்துரையாளர் FR டாக்டர் ஜபமாலை இருதயராஜ், முன்னாள் தலைவர் சேசு சபை மறை மாநிலம் சிறப்பு அழைப்பாளர்கள் இந்திரபால் பேரயம், ஜெயசீலன் ஞான தேக்கம் உபா தலைவர் MDC அகஸ்டின், பிரேமராஜ் செயலாளர் MDC, டாக்டர் சாமுவேல் கொர்னேசிலியஸ் பொருளாளர் MDC, ஸ்டீபன் சாமுவேல், வட்டார தலைவர் பாலசுதாகர், தெற்கு வட்டார தலைவர் திரு பெலிக்ஸ், கிறிஸ்தவ மக்கள் களம் நிகழ்வு ஒருங்கிணைப்பு ஜி. இமானுவேல், ஈஸ்டர் ராஜன் இயக்குனர், ஜி. பிரான்சிஸ் இன்பா இணை இயக்குனர் தலித் மற்றும் ஆதிவாசிகள் வாரியம். இக்கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோர் சந்திப்பது, அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைந்து கோரிக்கையை வென்றெடுப்பது என்னும் அறைகூவலை பேரையர் அவர்கள் முழக்கினார்கள். தலித் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, தலித் இஸ்லாமியர்களும் உரிமைகள் வழங்க வேண்டும் என்று விரைவில் மக்களை ஒன்றிணைத்து இரு அரசின் கவனத்தை ஈர்க்கும் நிகழ்வு நடைபெறும் என்றும் கூறினார். மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்திலே சேர்க்கப்பட முடியாத, அங்கீகாரம் பெறாத ஒரு நிலையை நாம் உணர்ந்திருக்கிறோம். 1950 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் நம்முடைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். அந்த ஆணை என்னவென்று சொன்னால், பட்டின இனத்தினுடைய ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் இந்து சமய மக்களுக்குரியது. அந்த சமயத்தை சேராத எவரும் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார். ஆனால் அதே ஆணை அமன் பண்ணப்பட்டு 1956ஆம் ஆண்டிலே சீக்கிய மதத்தினருக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டிலே பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது இந்த நாள் வரையிலே. எனவே 1950ஆம் ஆண்டு 10ஆம் நாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பிறப்பித்த அந்த ஆணை மக்களுடைய, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு ஆணையாக இருப்பதினாலே இந்த நாளை கருப்பு தினமாக நாங்கள் அனுசரிக்கிறோம். இந்த நாள் தலித் கிறிஸ்தவர்கள் உரிமை கோரும் நாளாக இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கின்றோம். ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் 2004ஆம் ஆண்டு, ஜஸ்டிஸ் KG பாலகிருஷ்ணன் கமிஷன் 2024ஆம் ஆண்டு, இந்த முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. அதில் ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கண்டிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு அது அமுல்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு
உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய சாசன சட்டத்திலே அவர்கள் கொடுத்த அந்த அங்கீகாரம். ஆனால் இன்னுமே ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் இன்னுமே கொடுக்கப்படாத ஒரு அவல நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே எங்களுக்கு வர வேண்டிய உரிமைகள், அது படிப்புரிமையாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புரிமையாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியான காரியங்களாக இருந்தாலும் சரி, அது எங்களால் எதுவுமே கைகூடி வரவில்லை என்பதை நான் சொல்ல வலியுறுத்துகின்றேன். எனவே இந்த நாள் உரிமை கோரும் நாளாக, இந்த போராடுகின்ற நாள் நம் அனைவருக்குமே ஒரு உரிமையை மீட்டுத் தரக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் அரசு இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய எஸ்சி ஸ்டேட்டஸ் உரிமையை வழங்கும் என்று காத்திருந்தோம். ஆனால் இல்லை. அதை தொடர்ந்து ஆளுகின்ற பாஜக அரசும் அதை கண்டுகொள்ளவில்லை. சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய தமிழக அரசு கண்டிப்பாக ஒன்றிய அரசுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முயற்சிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீதி நம் பக்கம் இருக்கையில் நாம் வெல்வோம் என்கின்ற வார்த்தையோடு போராடி கொண்டிருப்போம், மீட்டெடுப்போம். சார், ஆனால் 2 ஆண்டுக்கு முன்பதாக தமிழக அரசு இதுக்காக ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அதை நமக்கு சென்ட்ரலுக்கு அமைச்சிருக்காங்க. இது உங்கள் கருத்து சார்? அரசாணையிட்டு அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது முக்கியம் அல்ல. அது எழுத்தளவில் தான் நின்று கொண்டிருக்கும். ஆனால் அதை பாராளுமன்றத்திலே மிகவும் அழுத்தத்தை கொடுத்து பேசுவது மிக மிக அவசியமான ஒன்று. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து இதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். சென்னை பேராயம் தலித் மற்றும் ஆதிவாசி கரிசனை வாரியமானது ஏறக்குறைய 1987ஆம் ஆண்டிலிருந்தே இதற்காக உரிமை கோரும் போராட்டத்தை எடுத்து ஒவ்வொரு ஆகஸ்ட் 10ஆம் தேதியும் இதை கருப்பு தினமாக அனுசரித்து வருகிறோம். கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது உங்கள் பேராய சார்பாக நீங்கள் மறுபடியும் போய் இப்போ தமிழக முதல்வரை சந்திப்பீர்களா? கண்டிப்பாக சந்திப்போம். இதற்கான ஒரு அழுத்தத்தை தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு சொல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துரைப்போம்.